போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் பிரசன்ன வெறிநாயம்மன் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் எழுந்திருளும் நார் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் புற்றாக எழுந்திருள் இருக்கும் நார் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆருத்ரா கபாலீஸ்வரர் வெறிநாயம்மன் திருவடிகள் போற்றி போற்றி. வானுலகும் மண்ணுலகும் வாழ மறை வாழ பான்மை தரு செய்யதமிழ் பார்மிசை விளங்க நமது 5 கரம் 3 விழி 4 வாய் அணை மோனை பரவி அஞ்சலி செய்விப்பாம். சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை எதிர்ச்சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இளனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்தரு தேவாரம் திருவாசகம் உய்வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாலம் உயிர் துணையே. திருமுறையே செய்வ நெறி கருவூலம் தேன் தமிழின் தேன்பாகும். திருமுறையே கைலையன்கண் சிவபெருமான் செவிமெடுத்த செந்தமிழ் வேதம். திருமுறைய நடராசன் கரம் வருந்த எழுதி அருள் செய்த நூலாம். திருமுறைய சொக்கேசன் மதிவழிவாய் மலர்ந்தள்ளும் சிறப்பிற்றாமல். கல்லாளின் புடையமந்த நான்மறை ஆரங்க முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கி அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததென இருந்தபடி இருந்து காட்டி சொல்ல அமல் சொன்னவரை நினையாமல் நினைந்துவர் தொடக்கை வெல்வாம். பூலியர்கோன் வெப்பளித்த புகழியர்கோன்களல் போற்றி ஆளிமிசைகள் மிதப்பில் இணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஒளிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி. பெரிய புராண உரையிலிருந்து கடந்த பல மாதங்களாக தொடர்ந்து நாம் சிவபெருமானுடைய அடியார்களாக விளங்கக்கூடிய அருளாளர்களாக இருந்து மக்கள் உய்வு மன்னம் இறைவன் அருளை உலகத்துக்கு எடுத்துரைத்த 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்தில் சில பகுதிகளை அறிந்து வந்தோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக நிசியிலே வந்த விருந்து என்ற தலைப்பிலே வருகிறது. பாண்டிய நாட்டிலே பரமக்குடிக்கு பக்கத்தே இளையான்குடி என்றொரு ஊர் இருக்கிறது. அவ்வூரிலே வேளாளர் குலத்திலே பிறந்தவர் மாறனார் என்பவர். இப்போ நம்ம சமீபத்தில் ராமேஸ்வரம் போயிட்டு வரும் வழியில அந்த ஊர் வழியத்தை வந்தோம். நேரம் கொஞ்சம் பற்றாக்குறையினால அங்கே போக வாய்ப்பு இல்லாமல் வந்துட்டோம். அங்கே ஒரு வேளாள குடியில் விவசாய குடியில் தோன்றிய ஒரு அடியார்வாக விளங்கக்கூடிய அருளாளர் ஒருத்தர் அங்கே வாழ்ந்ததாக சொல்கின்றார்கள். கொஞ்சம் வசதியான குடும்பம்தான், ஓரளவுக்கு நடுத்தரமான வசதியான குடும்பம். நிலபுலன்கள் இருந்தன, விவசாய பூமிகள் இருந்தன. மாறனார் நல்ல உழைப்பாளி, கடுமையாக உழைச்சு பாடுபட்டு சம்பாதிக்கக்கூடிய வகையிலே அவங்க வாழ்ந்து வந்தாங்க. தில்லை சிதம்பரத்தில் ஆடும் நடராஜ பெருமானிடம் அளவில்லா பக்தி கொண்டவர். அவர் இருக்கிறது இளையான்குடியில, ஆனா அவர் நினைச்ச சாமி சிதம்பரத்திலே. நடராஜரை மனசார நினைச்சு நல்ல ஒரு குறுகி பக்தியோடு இருந்து வாழ்ந்து வந்தாங்க. அனுதினமும் இறைவனை பக்தியோடு பூசித்து வருவதுடன் அகதிகளுக்கு உணவு அளிப்பதையும் விடாது நடத்தி வந்தார். அதாவது ஏதாவது ஒரு வகையில் உணவு இல்லாமல் பொருள் இல்லாமல் சிரமப்படுறவங்களுக்கு உணவு கொடுத்து அந்த பகுதியிலே வாழ்ந்து வந்தார். சிவனடியார்களை கண்டால் அவர்களை மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு அழைத்து வந்து உபசரித்து அறுசுவை உணவை பரிமாறுவார். சிவனடியார்கள் கண்ணுக்கு தென்பட்ட போய் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவருக்கெல்லாம் பூஜை பணிவடைகளை செஞ்சு உணவு பரிமாறி பிறகு நல்ல பக்தி எல்லாம் கலந்து உரையாடி மகிழ்ந்து வருவார் என்பது
அந்த செய்தி. அவர்கள் உள்ள திருப்தியை கண்டு மனமகிழ்வர். அப்படியெல்லாம் சாப்பாடு போட்டு வரவேற்பெல்லாம் செஞ்சு அவங்கெல்லாம் மகிழ்ந்து ஒரு வரம் கொடுப்பாங்க, ஆசி வழங்குவாங்க. அது இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இவ்விதம் மாறனார் அடியார்களிடம் அன்பு பூண்டு அவர்களுக்கு அன்னமிட்டு வருவது பற்றி இறைவன் மிகுந்த சந்தோஷம் கொண்டார். இவர் இங்கே வர்ற சிவனடியார்களுக்கெல்லாம் பணிவிடை செஞ்சு அன்னம் உணவு அளித்து தங்குவதற்கு இடம் கொடுத்து இதெல்லாம் செய்து வரும் காலத்தில் இறைவன் கைலாயத்தில் மேலுலகத்திலிருந்து வானுலகத்திலிருந்து இறைவன் கண்ணுற்று நோக்கும் பொழுது இவருடைய பணிவடைகளை கண்டு இறைவனுக்கு மனம் மகிழ்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார். அவருக்கு தமது திரு கடாட்சம் கிட்ட செய்ய வேண்டும் என்று விரும்பினார் ஈசன். இப்படி இருக்கிற அடியாருக்கு நாம முன்வந்து அருள் கொடுக்க வேண்டும் என்பது சிவபெருமானுடைய எண்ணமாக இருந்தது. இறைவனின் திரு அருட்பிரசாதத்துக்கு பாத்திரராக மாறனாரை முதலில் அந்நிலைக்கு கொண்டு வர வேண்டாமா? இறைவனுடைய அருளுக்கு பாத்திர, அதாவது அருளுக்கு அடியவராக உருவாக்க வேண்டுமல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல அவருக்கு சிவபெருமானுக்கு வந்திருக்கிறது. சிவபெருமானின் திருவுள்ளப்படி காரியங்கள் நடைபெற ஆரம்பித்தனர். அதாவது சிவபெருமானை நினைச்சிட்டு ஒன்று சொன்னாலோ ஒன்று செஞ்சாலோ அது நல்ல முறையில் நடந்து வந்து அந்த காரியங்கள் சுலபமாக முடிந்ததுனால இறைவன் மேலே மீண்டும் பக்தி ஆற்றல் அதிகமாக கூடிக்கொண்டது. வழக்கத்துக்கு மாறாக விளைச்சல் குறைந்தது. இப்படி இருக்கும் காலத்தில் நல்ல விளைச்சல் வருமானம் நிறைய அன்னம் விட்டு எல்லா அடியவர்களுக்கெல்லாம் சொல்லி அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னாச்சு, வருமானம் விளைச்சல் குறைந்து விட்டது. விளைச்சல் குறைந்ததற்காக மாறனார் அகதிகளுக்கு அன்னமிடுவதை நிறுத்தவில்லை. விளைச்சல் குறைஞ்சாலும் இருக்கிறத வச்சு சாப்பாடு போட்டாங்க. பிறகு என்ன பண்ணுவாங்க, பொங்கலாக கொடுப்பாங்க, அதுக்கு மேலே பிரசாதமாக கொடுத்து அப்புறம் கூலாக கொடுக்குற, இப்படி வசதிக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கிட்டாங்க. சிவனடியார்களை எங்கு கண்டாலும் தம் இல்லத்துக்கு அழைத்து வந்து அன்னமிடுவார். எங்கே கண்ணில் கண்டுட்டா விட மாட்டார், கூட்டிகிட்டு வந்து உபசரிப்பார், நல்ல வரவேற்று இருக்கிறத கொடுத்து மகிழ்வார். மாறனாரின் செல்வம் குறைய தொடங்கியது. இருக்க 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 சிவபெருமானுடைய திருவிளையாடல் சோதனை காலம் நெருங்கி கொண்டு வருகிறது. செல்வம் குறைந்து கொண்டே செல்கிறது. அடுத்து வந்த மகசூலும் மாறனாருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. குறைஞ்சு குறைஞ்சு கடைசியில் என்னாச்சு, விளைச்சலே இல்லாம நின்று விட்டது. அந்த நின்று விட்ட காலத்தில் இத்தனைக்கும் அவர் பாடுபடுவதில் கொஞ்சம் கூட குறையவில்லை. இப்போ ஒரு விவசாயம் செஞ்சோம்னா நிறையா வளர்ச்சி நல்லா வளர்ந்து செடி கொடிகளை நிறைய பலன் கொடுக்கு, காய்கனிகள் நிறைய வரும் அப்படின்னு நாம் விவசாயத்தில் ஈடுபாடாக செய்கிறோம். அது வந்தால் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி. வள்ளின துக்கப்பட்டு துயரப்பட்டு கடனாகி பெரும் பிரச்சனைக்கு உள்ளாகிறோம். ஆனால் அவருக்கு எப்படி இருந்தது, அது மேலே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இருந்தது. ஏன் இருந்தது, சிவபெருமானுடைய பக்தி உள்ளத்தில் அதிகமாக இருந்ததுனால அதை பற்றி யோசிக்கவில்லை. ஏனோ பயிரில் பெரும் பங்கு சாவியாகிவிட்டது. அது சோடைன்னு சொல்லுவாங்க, பொக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது விளைச்சல் தானியங்கள் உருவாகாமல் உருவம் மட்டும் இருக்கு, வெறும் பொம்மையாட்டம், அப்படி ஒரு விளைச்சல். மாறனாருக்கு சிரமம் தோன்ற தொடங்கியது. அன்றாட சாப்பாட்டுக்கே பணம் கொடுத்து பொருள்களை வாங்கி வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. இங்கே வருமானம் நின்று விட்டது விவசாயத்தில். பிறகு என்ன பண்ணாரு, இரு பிறந்த வனத்தை எடுத்து 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 கொடுத்து கொடுத்து வாங்கி வாங்கி போட்டு அங்கேயுமே குறையிறதுக்கு தயாராகிட்டு இருக்குது. அந்த நிலையிலும் அவர் தம் பணியை நிறுத்தவில்லை. அப்படி இருந்தாலும் அந்த கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தார், தொடர்ந்து நடத்தி வந்தார். கையில் பணம் இருந்தால் சாமான்கள் வாங்கி வந்து விடுவார். பணம் இல்லையோ வீட்டில் உள்ள பாத்திரம் பண்டங்களை எடுத்து சென்று விற்று பணம் வாங்கி சாமான்களை கொண்டு வருவார்.
வீட்டில் இருக்கிறத ஒவ்வொன்றா கொண்டு போய் கடையில் போட்டுட்டு பணத்தை வாங்கி பொருள் வாங்கிட்டு வந்து சோறாக்கி அடியார்களுக்கு போடுறது. இருக்க வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கிட்டு போகிறது. பணம் மூஞ்சி அடுத்தது என்ன, இந்த பொருளை கொண்டு போய் கொடுத்தா 50 ரூபா கொடுப்பாங்களா, அது கொண்டு வாங்குறது. இப்படியாக செய்கிறார். இப்படியாக சில நாட்கள் சென்றன. மேலும் அவர் நிலைமை மோசமாகியது. இப்போ நம்ம இருக்கிற நிலையில அவர் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார். நம்மளுக்கு எப்படி இப்போ நெருக்கடி, எல்லாம் நெருக்கடி மேல் நெருக்கடி வந்து குறவழி பிடிக்கிறக்கு வருது. அதுபோல சோதனை காலம் மிக அதிகமாகிவிட்டது. நிலபுலன்களை அடகு வைத்து நாட்களை கடத்தினார். அப்புறம் எங்க வைக்கிறது, கையை அடமானத்துக்கு. சொத்து வச்சுட்டு வருமானத்தை பார்த்தார் பூமியிலிருந்து, அது கிடைக்கவில்லை. இருக்கிற பணத்தை செலவுனார், அதுவும் போதவில்லை. பொருள்களை கொண்டு போய் இழந்து பொருள் ஈட்டி அதன் மூலமா அன்னமிட்டார், அதுக்கும் ஈடு கொடுக்க முடியவில்லை. பிறகு என்ன பண்ணார், இருக்கிற முதலுக்கு, அதாவது பூமியை வந்து அடகு வச்சு கடனை வாங்கி அன்னமிடுறக்கு ஆரம்பிச்சார். அதுவும் தீர்ந்து விட்டது. அந்த கடன் வாங்கிட்டு பணம் வந்தா எத்தனை நாளைக்கு வரும்? விவசாயத்தில் வருமானம் வந்து தெரியாது. வருமானம் எல்லாம் கடன் வாங்கிட்டு வந்து போட்டா கடன் எச்சத்தேன ஆகிவிட்டது. இப்படி அண்டை அயலார் வீடுகளில் கைமாற்று வாங்கினார். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே இங்கே வழி இல்லைங்கிற போது பக்கத்து வீட்டில் போய் கைமாத்தல் வாங்குறது. அப்புறம் அவங்க எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்க? ஒரு தடவை கொடுத்தா மீண்டும் கொடுப்பாங்களா? திருப்பி கொடுக்க மாட்டாங்களா? இவ்வளவுக்கும் அவர் மனைவியார் தம் கணவரின் திருப்பணியிலே மலர்ந்த முகத்தோடு ஈடுபட்டு உதவி செய்து வந்தார். அந்த வீட்டு அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. அந்த அம்மாவும் இறைவன் மேலே பக்தி அதிகமாக இருந்ததுனால இறைவன் எப்போவாவது நம்மளை காப்பாற்றுவார், கொடுப்பார் என்ற நோக்கில் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த எண்ணமே இல்லாமல் தங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத இந்த நிலையிலும் அகதிகளுக்கு அறுசுவை உண்டி எதற்கு என ஒரு நாளும் முகம் சுளித்தது கிடையாது. அவருக்கும் ஒருபடி மேலாக அடியவர்களுக்கு சந்தோஷத்தோடு அன்னமிடுவார். அப்பவுமே இதழியா பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற முடி வரை நாட்களாக பெருமழை கொட்டியது. மாறனார் வெளியே செல்ல முடியாது, வீட்டிலேயே தங்கும்படி ஆகிவிட்டது. 2 நாள் அடமழை விடாமழையை பெஞ்சிட்டு இருக்குது. அடியார்களை போய் கூட்டிட்டு வரக்கு போக முடியவில்லை. சரி, வீட்டிலேயே தங்கும்படி இருந்தார். வீட்டில் இருந்த உணவுப் பொருள்கள் முதல் நாளே தீர்ந்து விட்டன. 2 நாளைக்கு மழை பெஞ்சா வீட்டில் மிச்சம் கொஞ்சம் இருக்கிற பொருள் ஒரு நாள்லயே முடிஞ்சு போச்சு. அன்றைய தினம் பகலில் இருந்து இரவுமே பட்டினி. அன்றைய தினம் காலை இருந்து மாலை இரவு வரைக்கும் இருவருக்கு சாப்பாடு இல்லை, வர்றவங்களுக்கு போறதுக்கு வழி இல்லை. அப்போ என்ன நடக்குது? இன்றைய பொழுதை பகவான் இப்படி கழிக்க விதித்திருக்கிறான் என்ற மன சாந்தியோடு தில்லை அம்பலவாணனை தியானித்தபடி படுத்திருந்தார் மாறனார். இப்படி விட்டுட்டிய கடவுளே அப்படின்னு சாமி மேலே அப்பத்தான் முறையிடுறார். இந்த அளவுக்கு இருந்து எல்லாம் பண்ணி ஒன்றுமே இயங்காமல் போய் கடைசியில் இறுதி நிலையில எந்த மார்க்கும் இல்லாமல் இப்படி கை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி குறைஞ்சி இறைவன்கிட்ட வேண்டார். பகல் பொழுதும் கழிந்து இரவு வந்தது. வெளியே மழை விடாபாடில்லை. வெளியேட்டி பார்த்தா மழை அடமழை விட்டபாடில்லை. பகலும் போச்சு. அப்போ என்னாச்சு? சிறிது நேரத்துக்கு ஒரு தரம் மின்னல் கண்ணை பறித்தது. இடி மழை வந்தால் சும்மாவே இருக்கு, மின்னல் அடிக்குது. அதை தொடர்ந்து கடவுடா வென்ற இடி ஓசை. வெளியே காலெடுத்து வைக்க யாரும் அஞ்சக்கூடிய சூழ்நிலை. மின்னல் 10 இடி சத்தம் வேறு போடுது, மழையும் பெய்யுது. என்ன பண்ணுறது? மாறனாருக்கு தூக்கம் வரவில்லை. சோறு இல்லைன்னு தூக்கம் வருமா? வராது இல்லையா? வயிறு நிறையத்தான் தூக்கம் வருது. எம்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்தபடி கூடத்திலே படுத்திருந்தார். ஒரு முற்றம் கூடம் இருக்கும் இல்லைங்களா, வெளியில போய் எடுத்துட்டு அப்படியே பெருமான் நினைச்சிட்டே இருந்திருக்கிறார். பக்கத்திலே அவர் மனைவியாரும் படுத்திருந்தார். 2 பேருமே
வீட்டுக்குள்ளே போகாமல் வெளிப்புறமா ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே அப்படி இப்படி ஒரு நிலை ஆகி போச்சுன்னு அந்த மலையை பார்த்துக்கிட்டு முற்றத்திலேயே படுத்துக்கிட்டாங்க. பொழுது விடிந்ததும் எங்காவது சென்று பார்க்க வேண்டும் என்ற நினைவிலே படுத்திருந்த மாறனார் வெளியே ஏதோ சத்தம் கேட்டது. பொழுது விடிஞ்சா வெளியே போய் பார்த்துக்கல அப்படின்ட்டு இருக்கிற போது சத்தம் கேட்டது. அந்த சத்தம் என்னன்னு சொல்லி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து கவனித்தார். மறுபடியும் அந்த சத்தம் கேட்டது. உட்கார்ந்து படுத்திருந்தாரு, சத்தம் கேட்டது. அப்புறம் சத்தம் நின்றுடுது. எந்திரிச்சு உட்கார்ந்தாரு, மறுபடியும் சத்தம் கேட்டது. இப்படி கேட்டது. யாரோ வெளியே கதவை தட்டுவது போல் இருந்தது. யாரோ கதவை தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. அதே நேரத்தில் அவரை தேடி யார் வந்திருக்கிற போகிறார்கள். பக்கத்திலே படுத்திருந்த மனைவி எழுப்பினார். இவர் போறக்கு கதவை தட்டுறான்னு சொல்லிட்டு யாரோ வந்திருப்பாங்க ஓடுறதுக்கு எழுப்பி விடுறாரு மனைவி. யாரோ கதவை தட்டுகிற சத்தம் கேட்கிறது. நான் போய் பார்த்து வருகிறேன், எழுந்திரு என்று சொல்லிவிட்டு மாடத்திலே இருந்து அகல் விளக்கின் திரியை தூண்டிவிட்டு பெரிதாக எரிய செய்து கையில் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தார். அப்பெல்லாம் வீட்டுக்கு ஒரு கை விளக்கு வச்சிருப்பாங்க. கை விளக்குன்னு இப்பவுமே இந்த விசேஷ காலத்துல எல்லாம் அதை முன்னுக்கு பிடிச்சிக்கிட்டு போவாங்க. கை விளக்குன்னு நீளமா இந்த சாம்பிராணி தூவ மாட்டு இருக்கு. முன்னாடி படத்துல அந்த குழிக்குள்ள திரிய போட்டு எண்ணெய் ஊற்றி மின்னுக்கு நீட்டி விட்டு மின்னுக்கு பேட்டராட்ட பிடிச்சிட்டு போகிறோம். இன்னைக்கு அது கை விளக்குன்னு வேறு வெளிச்சத்து இன்னும் இருக்குது. அது பயன்படுத்துவார், படுத்துறாங்க. அதையை கொண்டுகிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. கதவை திறந்த போது திண்ணையில் யாரோ உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. திண்ணையில் யாரோ உட்கார்ந்திருக்கிற அந்த வெளிச்சத்துக்கு தெரிகின்றது. கதவை திறந்து கொண்டு மாறனார் வெளிப்பட்டதும் அந்த மனிதர் எழுந்து நின்று சிவாய நம என்றார். சிவாய நம என்று இவரை கண்டு ஒரு வணக்கத்தை போடுறார். சிவனடியார் அவரும் மலையில அப்படியே ஒடுங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அந்த சொல் மாறனாரின் காதில் விழுந்ததும் அவர் உடல் முழுவதும் விவரிக்க இயலாத ஒரு வித உணர்ச்சி பரவியது. அதாவது சொல்ல முடியாத ஒரு உணர்வு ஏற்பட்டது மாறனாருக்கு. திண்ணையிலே விளக்கு வைத்து இரு கைகளையும் கூப்பி அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினார். அந்த விளக்க திண்ணையில வச்சுக்கிட்டு கால் விழுந்து வணங்குறார். சுவாமி, இந்த ஏழை வீடு தேடி வந்த அதற்கான நான் பாக்கியம் செய்திருக்கிறேனோ என்று சொல்றார். அதாவது சுவாமி, இந்த ஏழை வீட்டு தேடி வந்ததுக்கு நான் என்ன பாக்கியம் செஞ்சிருக்கிறேனோ என்று சொல்லி சொல்றார். மகிழ்ந்தவராய் அவர் பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டார். சிவனடியார் பாத தொட்டு கண்ணிலே வைத்து கொண்டார். மலையில் தொப்பளமாக நனைந்திருந்ததால் வந்திருப்பவரின் உடல் நடுங்குவது அவரது பாதங்களை மாறனார் தொட்டபோது தெரிந்தது. மலையில் நடந்து சிவனடியார் நடுங்கி வந்து உட்காந்துட்டு இருந்தா எப்படி இருக்கு, அவர் பாதத்தை தொடும் பொழுது இவர் தெரிஞ்சுக்கிட்டார். சுவாமி, குளிரில் உடல் நடுங்குகிறதே, உள்ளே வாருங்கள், வேறு துணி தருகிறேன் என்று அவரை அழைத்து கொண்டு உள்ளே வந்தார். வெளியில் எதுக்கு குளிரில் எப்படி இது பண்ணுறீங்க, வாங்க வேற துணி தர்றேன், மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கொடியிலே காய்ந்திருந்த துணிகள் 2 எடுத்து அவரிடம் கொடுத்து தலையை ஈரம் போக துவட்டி கொண்டு வேறு துணியை அணிந்து கொள்ளுமாறு சொன்னார். இதெல்லாம் தண்ணியெல்லாம் தொடச்சிக்கிட்டு வேற துணி மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஈரத்துணிகளை முற்றத்து குரட்டிலே வைத்துவிட்டு கூடத்துக்கு வந்த அடியாரை ஆசனம் ஒன்று ஓட்டு அதில் அமருமாறு கேட்டுக்கொண்டார். முற்றத்திலிருந்து கூடத்துக்கு வந்த முற்றம் ஒன்று கூடம் ஒன்று 2 இருக்கு, அதில் அமர செய்து சொல்கின்றார். கதை கொஞ்சம் நெடிக்குமா போகுது. இந்த அளவில் நிறைவு செய்யலாமா, இல்லை வரும் நாளில் பார்த்துக்கலாமா, எப்படி சொல்கிறேன்? இல்லை இன்னும் எப்படி கொஞ்சம் நேரம் போகும், மணி எவ்வளோவாச்சுங்க? இந்த அகாலத்திலே என்னை தேடி வந்திருக்கிறீர்களே, நான் செய்ய வேண்டிய உதவி ஏதாகிலும்
இருந்தால் சொல்லுங்கள் என்று பணிவோடு கேட்டார் மாறனார். எப்படி கேட்குறாங்க, இந்த இரவு நேரத்தில் எங்கிருந்தோ வர்றீங்க, எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, என்ன விவரம் ஏதுன்னு விசாரிக்கிறார். ஐயா, நானூர் தேசாந்திரி, ஒரு ஊர் கிடையாது, ஊர் ஊரை போகிறவன். சிவபெருமான் இப்போ எப்படி சொல்லுவார், ஊர் ஊரை போகிறவன். ஊர் ஊராக சென்று ஆங்காங்கே கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் பகவானை தரிசித்து போவதுண்டு. அப்படியே ஊர் ஊராக போயிட்டு அங்கே இருக்கிற கோயில் போய் படுத்துக்குவேன், சாமி கும்பிடுவேன், குளிப்பேன், பூவெல்லாம் எடுத்து கொடுத்து சாமி கும்பிடுவேன், போவேன் வருவேன் அப்படின்னு சொல்லி சிவனடியார்களாகவே அவர் சொல்லுகின்றார் சிவபெருமான். அப்பப்பா என்ன மழை, வழி சரியில்லை, சேரும் ஜகதியும் என் பிரயாணத்தை திட்டப்படி நடத்த முடியாது செய்து விட்டன. மழை வேஞ்ச சேரு சகதி தண்ணி எல்லாம் இருக்கு, என்னை போறக்கூடாம தடுத்து விட்டது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்றாங்க. இந்த ஊரை நெருங்கும் போது அஸ்தமித்து வெகு நேரமாகி விட்டது. இந்த ஊரை நெருங்கும் போது சூரியன் மறைந்து விட்டது, அதனால எங்க போக முடியல, மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காலையில் சாப்பிட்டது தான், காலையில் தான் சோறு உண்டேன், எங்கேயோ இருக்க போகலான்னு வந்தேன், நான் மலையில் மாட்டிக்கிட்டேன், சோறும் இல்லை, அப்புறம் தண்ணீர் கூட அருந்தவில்லை, அதோட தண்ணியும் கிடைக்கல, குடிக்கல, பசியோ தாங்க முடியவில்லை, ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணுறது, அதுதான் சத்தம் போட்டோங்கிற மாதிரி. இவ்வூரிலே ஆகாரத்துக்கு ஏதாவது வழி இருக்கா, இவர் போட சொல்லு, இவர் போட சொல்லு, என்ன சொல்றாரு, ஏதாவது வழி கிடைக்குமா, எங்கேயாவது சாப்பாட்டுக்கு பசி வேற போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இரவு இங்கே தங்கி பொழுது விடிந்ததும் புறப்படலாம் என்று நினைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இரவு தங்கி இருந்துட்டு போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வூரிலே ஆகாரத்துக்கு ஏதாவது வழி இருக்குமா என்று விசாரித்த போது உங்கள் வீட்டை காட்டினார்கள் என்றார் அந்த அடியவர். நான் இதுக்கு முன்னாடியே வந்து சாப்பாட்டுக்கு வழி இருக்குமான்னு கேட்டேன், உங்க வீட்டை கையை நீட்டி போக சொன்னாங்க, அதுதான் வந்திருக்கிறோம்னு. இப்ப முதல்ல கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அவியலுக்கே சாப்பாடு போடுறதுக்கு ஒரு உத்தேசம் பண்ண போறாரு. மாறனார் முகம் மலர்ந்தது. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு சிவனடியார் வந்தாங்க, அவரு நல்ல ஒரு மகிழ்ச்சி. ஆனா அங்க ஒன்றும் இல்லை, பார்க்கல என்ன நடக்குது. உள்ளே ஓடினார். கதவருகிலே நின்றிருந்த மனைவியிடம், வந்திருப்பவர் சிவனடியார் பசியோடு வந்திருக்கிறார், அவருக்கு அன்னமளிக்க வேண்டும் என்று குதூகலத்தோடு கூறினார். ஏதாவது சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்றாரு. வீடு தேடி வந்த அடியாருக்கு அதுவும் அகால வேளையில் அன்னமிடுவது பற்றி அந்த அம்மையாருக்கு மிக்க மகிழ்ச்சி தான். இப்படி இரவு நேரத்துல சாப்பிட வாழ்ந்து நல்ல விஷயம் தான், ஒன்றும் வகைச்சல் இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் காலையில் இருந்து அவர்கள் பட்டினி கிடக்கிறார்களே. ஆமா, அதாவது வந்து பட்டினி, எல்லாருமே பட்டினி ஆகி போச்சுப்பா, வந்தவரும் பட்டினி, இருக்கிறவங்களும் பட்டினி. மனைவி மறுமொழி பேசாது நிற்பது கண்டு மாறனாருக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த அம்மா எதுவுமே பேசல. இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இந்த அம்மா கம்முன்னு இருக்குது. அவள் தோள்களை பிடித்து உலுக்கினார். ஏன் இப்படி பொம்மையாட்டம் நினைக்கிறீங்கன்னு இப்படி ஒரு உணர்வு ஏற்படுத்துறார். என்ன தூங்கி விட்டாயா, நின்றுட்டே தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், நீ பேசாது இருக்கிறாயா என்று கேட்டார். நான் விழித்து கொண்டுதான் இருக்கிறேன், நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் விழுந்தன. காலையிலிருந்து நாமோ பட்டினி கிடக்கிறோமோ, அடியாருக்கு என்ன செய்வது என்று தாழ்ந்த குரலில் கூறினார். அப்படி பணிவா சொல்றாங்க. இந்த மாதிரி காலையில் இருந்து நாம இல்லாம இருக்கிறோம், அடியாருக்கு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்போதுதான் மாறனாருக்கு தம் நிலைமை நினைவுக்கு வந்தது. அவர் முன்பு எப்படி இருந்தாரோ அந்த ஞாபகத்திலேயே இருந்திருக்கு. அந்த ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. சிவனடியாரை பார்த்து சந்தோஷத்தில் தாம் காலையில் இருந்து பட்டினி கிடப்பதை அவர் மறந்து விட்டார். இவரை பார்த்த உடனே பட்டினி எல்லாம் மறந்து போச்சு. இப்போது என்ன செய்வது? வந்திருப்பவரோ மிகவும் பசியோடு இருக்கிறார். பக்கத்து வீடுகளில் ஏதாவது கேட்டு வரலாம் என்றால் அகால வேளையில் யாரும் கதவை திறக்க மாட்டார்கள். சாமத்தில் போய் கதவை தட்டினா திறப்பாங்க, திறக்க மாட்டாங்க. மாறனார் தவியாய் தவித்தார். அந்த அம்மையார் அவரை அப்பால் அழைத்து சென்றார். இவர் சாப்பாடு போறதுக்கான பல முயற்சிகளில் இருக்கும் பொழுது அந்த அம்மையார் பார்த்துக்கிட்டு தனியாக கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? நேற்று முன்தான் வயலிலே விதைத்ததாக சொன்னீர்களே, இந்த மலையிலே நெல் முழுவதும் முளைவிட்டு போயிருக்கும். வயலுக்கு போய் அதை கூடையில் வாரி கொண்டு வர முடியுமா? அதை வறுத்து உரலில் இடித்து சமைத்து போடலாம். நம்ம ஒரு யோசனை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நெல்லெல்லாம் 2 நாளைக்கு முன்னே வயல் போட்டு வந்துட்டீங்களா, அதில் முளைச்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொண்டுப்பாங்க போய். இப்போ நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? முளைக்கட்டி சாப்பிட்றது. இது எப்போ வந்துடுது? 1500 வருஷத்துக்கு முன்னையே இந்த வேலை நடந்து விட்டது. அப்போ அதனால சத்து எப்படி கிடைக்கிறதுக்காக ஒரு இது சொல்கிறாங்க. அதுபோல் அப்போ போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு வாரி கொண்டு வர முடியுமா? அதை வறுத்து உரலில் இடித்து சமைத்து போடலாமல்ல. கொஞ்சம் எப்படியுமே முளைச்சதுவா மிச்ச அரிசி அதுக்குள்ள இருக்கு, முளையும் சேர்ந்து சாப்பிடலாமாச்சு. அதனால அது ஒரு பக்குவம் மணி போடல, இவருக்கு பசியை நீக்கிவிடலாம் என்று யோசனை பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் அதையாவது செய்ய முடிகிறதே என்று சந்தோஷம் கொண்டார் மாறனார். எப்படி இப்படியாவது ஒரு வழி கிடைச்சிருக்கு, அது சொன்னையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையிலே வைத்திருந்த கூடையை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறமாக புறப்பட்டார். மின்னுக்கு வந்த இவர் சிவனடியார் கேப்பாரு சொல்லிட்டு பிரகாண்ட வாசல் நீக்கிட்டு பிரகாண்ட வெளியே போறார். வெளியே பயங்கரமான இருள் சூழ்ந்திருந்தது. இரவுன்னா சும்மாவா இருக்கு? மலை இருட்டுல மலையோ வானமே பொத்து கொண்டாட் போல் பெய்து கொண்டிருந்தது. மானம் பொத்துட்டு உடஞ்சே விழுகிற மாதிரி பேஞ்சு கொண்டு இருக்குதாம். கண்ணை பறிக்கும் மின்னலையோ காது செவிடாகும்படியோ இடிக்கும் இடியோ அவர் கொஞ்சமும் லட்சியம் செய்யவில்லை. ரெண்டுமே மின்னலும் அடிக்குது, மழையும் அடிக்குது, 3 வேலை நடக்குது, இடியும் அடிக்குது. இதை பொருட்படுத்தாம அதை போய் எடுத்துட்டு வரானுங்கிற ஒரு ஆர்வத்தில் இதெல்லாம் அவருக்கு கேட்கவில்லை, லட்சியப்படுத்தவில்லை. அவர் எண்ணம் முழுவதும் அடியாரின் பசியை போக்க வேண்டும் என்ற லட்சியத்திலேயே குறியாக இருந்தது. எப்படியோ பசியை அன்னைக்கு தீர்த்து விடான்னு சொல்லி அவர் ஒரு குறியா இருந்தார். வயலை அடைந்தார். மழை தண்ணீர் வரப்பின் நுனி வரையில் நிரம்பியிருந்தது. ஆகா, அங்கே போய் பார்த்தா தண்ணி வயலெல்லாம் நிறைஞ்சி வச்சு மழை கொட்டுன்னு கொட்டி. இன்னும் சிறிது தாமதித்திருந்தால் மழை தண்ணீர் வழிந்து ஓடி இருக்குமே. அதனோடு நீரிலே மிதந்து கொண்டிருந்த முளைவிட்ட நெல் முழுவதும் போயிருக்குமே. தண்ணியில இவர் ஒரு இதை சொல்றார், அப்படி அடிச்சிட்டு போயிருக்குமேன்னு சொல்றார். வானத்திலே பளிச்சிடும் மின்னலின் பிரகாசத்திலே நெல்முளை வாரி கூடையில் நிரப்பிக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக வீடு திரும்பினார். எப்படி வராரு? சும்மா கிடைச்சி போச்சுன்னா உச்சா ஓடி போச்சுன்னு அந்த நெல்லெல்லாம் வலிச்சு கூட பாரு இந்த மாதிரி கூடைக்குள்ள போட்டு கொண்டுவாட்டம் குதிரை நடையா வந்துட்டு இருக்கிறார் வீட்டுக்கு. கிடைச்சதான மணிக்கு சாப்பாடு போட்டுடலாம். எவ்வளவு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆர்வம், உற்சாகம் பாருங்க. இப்படி மனைவியிடம் கூடையில் இருந்த முளை நெல்லை கொடுத்து தாமதமின்றி அமுது செய்யும்படி சொன்னார். அப்படியே கொண்டு வந்து கொடுத்து இதை சீக்கிரமா அதை செஞ்சு எல்லாரும் மாதிரி அடியாரு போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுவாமி, அடுப்பிற்கு வர விறகு இல்லையே,
நல்லா கொண்டு வந்துட்டீங்க. மழையில் நனைஞ்சு போச்சு. இனி எப்படி வச்சு எரிக்கிறது, என்ன பண்ணுறது? விறகு இல்லையே. கை கட்டுன வாய் கட்டாதுன்னு ஒரு பழமொழி, அது போல் இப்படி இருக்கிறது. விறகு இல்லையே, இப்போது என்ன செய்வது என்று அந்த அம்மையார் பணிவோடு கேட்டார். இப்போ அவர் அப்பளைய கேட்டார், இப்போ இந்த அம்மா கேட்குது, எப்படி செய்கிறது ஐயா, என்ன பண்ணுறது? யோசனை சொல்லிட்டேன், கொண்டு வந்தாச்சு. அது சமைக்கணும் இல்லையா, வேறு வழியா? அடடா, இப்போது சொல்கிறாயே, முதலிலே சொல்லி இருக்க வேண்டாமா என்று சிறிது கோபத்தோடு கேட்டார் மாறனார். முதலிலே சொல்லி இருக்க வேண்டாமா விறகு இல்லைங்கிறது? முதலிலேயே சொல்லி இருக்கலாம், ஆனால் எதுவுமே இல்லாதிருக்கிற என்ன செய்வதென்று நீங்கள் பேசாதிருந்து விடுவீர்களோ என்று பயந்தேன் என்றாள் அவள். எப்படி சொல்றாங்க? முதலே சொல்லியிருக்கலாம், ஆனால் ஏதாவது சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டு கம்முன்னு இருந்தேன் அப்படின்றாங்க. மாறனாரின் உள்ளம் நெகிழ்ந்தது. தம்மையும் விட அவளுக்கு தான் அடியாருக்கு உணவளிப்பதில் எத்தனை அக்கறை. அதான் இவரை விட அந்த அம்மாவுக்கு ரொம்ப அக்கறை, சோறு போடணுங்கிற ஒரு குழந்தையாட்ட அந்த அம்மா நினைக்கிது. இதோடு கொண்டு வருகிறேன், இதோ கொண்டு வருகிறேன். எப்படி சொல்றாரு? இதோ கொண்டு வருகிறேன், இதோ கொண்டு வருகிறேன். அதே முன்னாடி உட்கார வச்சுட்டாங்களாச்சு. மற்ற ஏற்பாடுகளை கவனி என்று சொல்லிவிட்டு கூடத்துக்கு சென்றார். சிவனடியார் அவரை பார்த்தார். நேரம் வரைக்கும் காண பெங்கிய வழியை பார்க்கிறேன் என்ன ஆச்சுன்னு. அந்த பார்வையில் பசியின் வேகம் நன்கு தெரிந்தது. சிவனடியார் சோறு ஆயிருக்குன்னு கூப்பிடுவாங்க, சாப்பிடல. அவர் பசியோட எதிர்பார்க்கிறார். இவரு விறகு. அந்த பார்வையில் பசியின் வேகம் நன்கு தெரிந்தது. சுவாமி கொஞ்சம் பொறுங்கள். எப்படி சொல்றாரு? சுவாமி கொஞ்சம் பொறுங்கள். அப்படி பணிவோட சொல்றாரு. சுவாமி கொஞ்சம் பொறுங்கள், ஆகாரம் தயாராகிறது என்று சொல்லிவிட்டு கொல்லைப்புறம் சென்றார். இங்க வந்து சொல்லிக்கிட்டு திரும்பி பந்த வழியை திரும்பி பெறகாட்ட போனவர் என்ன செஞ்சார் பாருங்க. கூரையை பீத்து தள்ளினார், ஓட்டை போட்டு குடிச்சிட்டார். அதாவது என்ன, நீ வேற வழியில் அந்த கூரைக்கு அடியில் வந்து மரங்க தப்பைகளை வச்சு கட்டி மேலே வச்சிருப்பாங்க. திடீர்னு இவருக்கு என்ன யோசனை, அடியில் இருக்கிறத புடுங்கிட்டா இன்னைக்கு சாப்பாடாக்கி போட்டுல, நாளைக்கு எப்படி பாட்டில் வெடிச்ச பார்த்துக்கலாம்னு கூரை போய் அடியில விடுங்கிறாரு. பீத்து தள்ளினார். அங்கிருந்த கட்டைகளை பிடுங்கி கோடாலியில் பிளந்து எடுத்து கொண்டு வந்தார். இதற்குள்ளாக அவர் மனைவி நெல்லை சுத்தம் செய்து தயாராக வைத்திருந்தால், அந்த நெல்லில் உமி ஓடு இருக்கு, அதோட சாப்பிட்றதுக்கு முடியாது. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த ஓட்டெல்லாம் நீக்கி சுத்தம் செஞ்சு தயார் நிலையில் இந்த அம்மா வச்சிருந்தாங்க. கட்டை வந்ததும் அடுப்பை மூட்டி நெல்லை வறுத்தார். பின்னர் உரலிலே போட்டு குத்தினால், அதை முரத்தினால் புடைத்து அரிசியை தனியாக்கி கழுவி அடுப்பிலே கொதித்து கொண்டிருந்த உலை நீரில் போட்டால், அப்படியே அந்த நெல்லெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து அரிசியாக்கி அந்த உலை கொதிச்சிட்டு இருந்ததில் போட்டுட்டாங்க. அதை முரத்தினால் புடைத்து அரிசியை தனியாக்கி கழுவி அடுப்பிலே கொதித்து கொண்டிருந்த உலை நீரில் போட்டால் விரைவிலேயே சாதம் கொதித்து வந்தது. மாறனார் அந்த அறையை விட்டு கொஞ்சமும் நகரவில்லை. இந்த சோறு எப்படி ஆகுதுன்னு சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துருக்காரு. விறகு நனைஞ்சு போச்சு, கட்டை கொடுத்தாச்சு, வயல்ல இந்த நெல்லை கொண்டு வந்து முளைச்ச நெல்லை வச்சு சோறு தயாரிக்கிறத வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே போனால் அவர் கடிச்சு வச்சிருப்பாரு, சாப்பாடு என்னாச்சுன்னு கேட்பார்ல. அதனால இப்படி நடக்கிறது. மனைவியின் வேலைகளில் தாமும் பங்கு கொண்டு காரியங்களை எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு உதவினார். இந்த அம்மாவுக்கு உதவியாக இந்த சாப்பாடு செய்கிற வேலை இவரும் கூட சேர்ந்துக்கிட்டு இரவு நேரம் மழைக்காலம், அதனால உதவி செஞ்சு சப்போர்ட் உதவி செய்கிறாங்க. சாதம் தயாரானதும் அந்த அம்மாள் கறிக்கு என்ன செய்வது, இது ஒன்னோட நின்று போச்சா, ரெண்டாவதுன்னு சொல்கிறாங்க. இது கறி என்பது நம்ம குழம்பு
பருப்பு ரசம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் கறின்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் சமைக்கிறது, அதாவது கலக்கிறது. கலக்கி சாப்பிட்டா தானே சாப்பிட முடியும், வெறுஞ்சோத்தை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. என்ன செய்வது? கையை பிசைந்து கொண்டிருந்தார் இந்த அம்மையார். மாறனார் கொல்லைப்புறம் சென்று மறுபடியும் ஓடுறாரு. கொல்லைப்புறம் சென்று முளைத்து 2 இலைகளை விட்டிருந்த கீரையை இருளிலே கையால் தடவி வேரோடு வரித்தெடுத்து வந்தார். அப்படியே இப்படி இருட்டுக்குள்ள நிரண்டி இந்த கீரை எப்படி இருக்குன்னு தொட்டு தொட்டு பார்த்து 2 இலை தான் வந்திருக்குது. கீரையை தான் போட்டு வச்சிருந்துருப்போம் போல் இருக்குது. 2 இலை தான் வந்திருக்குது. அது கையில் இப்படி நிரண்டிட்டு பிடிச்சி கொண்டு வர்றார். பறித்து எடுத்து வந்தார். அதை 5 தண்டு வேறாக கிள்ளி அந்த அம்மாள் குழம்பும் கீரையும் தயாரித்தார். அதில் 2 வகை செய்கிறாங்க. கீரை பொரியலுக்கு மாதிரி தொட்டுக்கிறதுக்குமே அதைய நம்ம கடைஞ்சி சொல்கிறோம்ல கீரை, அது மாதிரி 2 எண்ணெய் செஞ்சிட்டாங்க. இதை 5 தண்டு வேறாக கிள்ளி அந்த அம்மாள் குழம்பும் கீரையும் தயாரித்தார். மாறனாருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அடடா, இன்னைக்கு சமையல் தயாராகி விட்டது, எப்படி இன்னைக்கு கடமையை நிறைவேற்றிட்டோம். எப்படியோ நிலைமை சமாளித்தாகி விட்டதல்லவா. மனைவி பின்தொடர கூடத்துக்கு வந்தார். சாப்பாடெல்லாம் தயாராகிடுச்சு, நீ வாங்க சாப்பிட்டோம்னு சாமியை கூப்பிட்றக்கு முன்னோக்கி வரவேற்பறைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். சிவனடியார் நேரமாகும் என்பதை எதிர்பார்த்து தூங்கி கொண்டிருந்தார். கொஞ்சம் நேரம் ஆகும் போல் இருக்குது. சரி, எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு நம்மளை வந்து எழுப்பி சாப்பாடு போடுவாங்களா, நாம் சித்த படுத்துக்கலாம்னு தூங்கிட்டாரு. அப்படி வார நேரத்துக்கு சாமி தூங்க போறாரு, அப்படி தூங்குற மாதிரி ஏற்பாடு நடக்குது. அவரை நெருங்கிய மாறனார், சுவாமி அமுது தயாராகி விட்டது, எழுந்திருங்கள் சாப்பிடலாம் என்று கூப்பிட்டார். அப்படியே ஒய்யாரமா சொல்றாரு, சுவாமி அமுது தயாராகி விட்டது, எழுந்திருளுங்கள் சாப்பிடலாம் என்று கூப்பிடுறார். தூக்கம் கலைந்த அடியார் எழுந்தார். அப்படி தூங்கி எழுவது போல எழுந்தார் அடியார். அடுத்த சனம் அவரை அங்கே காணவில்லை. எழுந்தார். அடுத்த சனம் அவர் அங்கே காணவில்லை. அங்கே கண்ணை பறிக்கும் சோதி ஒன்று தெரிந்தது. அப்பவே என்ன சிவனடியார் தூங்கி எழுந்தோன்னு கண்ணை பறிக்கிற மாதிரி ஜோதி ஒன்று தோன்றியது. மாறனாருக்கும் அவர் மனைவிக்கும் ஒன்றுமே புரியவில்லை. திகைத்து போய் நிற்கும் போது வானிலே ஒரு குரல் எழுந்தது. அப்பனே, அடியார்களுக்கு அன்னமிடும் திருப்பணியை என்றும் எந்த நிலையிலும் செய்து கொண்டு வரும் உன்னை ஆட்கொள்ளவே நாம் இவ்வாறு வந்தோம். நீயும் உன் மனைவியும் குபேரன் ஏவல் செய்ய என்று எமது அருகில் இருப்பீராக. எப்படி வரம் கொடுக்கிறார் சாமி? இப்படி வரமாங்க. யாரா இருந்தாலும் எப்படி வரமாங்கிறாங்க சாமி. இதெல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. தெரிஞ்ச உடனே சிவபெருமான் விட்ட வாடலின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, சாப்பிட போகாமையே சாப்பிட்டாங்கன்னு ஒரு வரலாறு சொல்லுகின்றது. ஆனா இங்க நம்ம படிக்கிறதுல சாப்பிடாமையே சாப்பிட்டாங்க, அமுது போட்டாங்கன்னு ஒரு வரலாறு சொல்கின்றது. ஆனால் இதுல வந்து நம்ம கிடைத்த அளவுல அப்படியே ஜோதியா மாறி பாணிலே அசரீரி வாக்காக வருகின்றது. என்ன சொல்றாங்க? அடியார்களுக்கு அன்னமிடும் திருப்பணியை என்றும் எந்த நிலையிலும் செய்து கொண்டு வரும் உன்னை ஆட்கொள்ளவே நாம் இவ்வாறு வந்தோம். இப்படி பணி செய்யறவங்கள ஏத்துக்கலாம்னு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீயும் மனைவியும் குபேரன் ஏவல் செய்ய, குபேரன் வேலை செய்ய. குபேரனாரு செல்வத்துக்கு அதிபதி. இவங்க வறுமையில் இருந்த காரணத்தினாலே அந்த செல்வத்தோட அதிபதி வந்து இவங்களுக்கு வேலையாளா இருந்து பார்க்கக்கூடிய வரத்தை கொடுத்து எமது அருகில் இருப்பீராக, அதோடு இல்லை கூட்டிக்கிட்டே போயிட்டார் கைலாயத்துக்கு. அவர் ஜோதியிலே மாறனாரும் அவர் மனைவியாரும் தாங்கள் தொழுது வணங்கும் எம்பெருமானை கண்டார். அந்த ஜோதியிலே நரராசமூர்த்தி சிவகாமியம்மே காட்சி கொடுக்குறாங்க. ஜோதியில இந்த இதுல காட்சி. இறைவா, இந்த ஏழையிடம் நீ கொண்டிருக்கும் கருணையை என்னவென்று உரைப்பது? அப்படியே சொல்றாங்க மனம் உருகி.
எத்தனையோ தேவர்களும் முனிவர்களும் உன்னை தரிசிக்க அநேக வருடங்கள் காத்து கிடக்கின்ற தவமா தவம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இல்லாத பாக்கி எங்களுக்கு கிடைச்சிடுதுன்னு மகிழ்ந்து சொல்றாங்க. என் மீது அன்பு கொண்டு தரிசனம் கொடுத்தருளிய உன் பெருமையை நான் எவ்வாறு போற்றுவேன் என்று கண்களில் நீர் சொரிய விழுந்து வணங்கினார் மாறனார். மனைவியாருடன் அதே கோலத்தில் அவர் ஜோதியில் கலந்து இறைவன் திருவடி நிழலை அடைந்து குபேரன் ஏவல் செய்யும் பாக்கியத்தை பெற்றார் மாறனார். இந்த இளையான்குடி மாறநாயனாருடைய சரித்திரம் இதோட முற்று பெற்று நிறைவுக்கு வந்தது. வரும் காலத்தில் ஆகம நூலை காட்டி ஆவி வரித்தவன் என்ற தலைப்பிலே வரும் நாளில் சிந்திக்கும் என்று சொல்லி நிறைவுக்கு வருகின்றோம். மறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கனவேல் முருகனுக்கு பழனியங்கிரியோனுக்கு தண்டாயுதவாணிக்கு வரதாசல மூர்த்திக்கு மந்தகிரி வேலாய் சாமிக்கு திருச்சிற்றம்பலம்.